எத்தனையோ சிவாலயங்களில் கர்ப்ப கிரகங்கள் இந்த கஜபிருஷ்டம் ரூபத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பல்லவ சோழர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள சிவாலயங்கள் பலவற்றில் இந்த கஜபிருஷ்ட அமைப்பை நாம் காண முடியும். கஜ என்றால் சமஸ்கிருதத்தில் யானை, பிருஷ்டம் என்றால் பின்பக்கம். கஜபிருஷ்டம் என்றால் யானையின் பின்பக்கம். யானை அமர்ந்துள்ள நிலையில் அதன் பின்பக்கம் போல கர்ப்பகிரகம் விமானம் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு தமிழில் தூங்கானை எனவும் கூறுவார்கள். தூங்கானை மாடம் என்றும் அழைக்கப்படும். ஏன் இந்த கஜபிருஷ்ட அமைப்பை சோழர் பல்லவ காலத்தில் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, இமயமலையில் இருக்கும் மகாமேரு எனும் மலை கஜபிருஷ்டம் போல இருக்குமாம். இந்த இடத்தில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்குமாம் என்று ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் சிவாலயங்களின் கர்ப்ப கிரகமும் விமானமும் அமைக்கப்பட்டிருந்தன. காரணம், அனைத்து தெய்வங்களும் உள்ளே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. காஸ்மிக் எனர்ஜி அனைத்தும் இந்த கஜபிருஷ்டத்தில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. தூங்கானை மாடக்கோவில் என்ற தமிழில் அழைக்கப்படும் கஜபிருஷ்ட அமைப்பு கட்டுவது என்பது எளிதல்ல. வட்ட வடிவமான கற்களை செதுக்கி அவற்றனை பொருத்துவது என்பது ஒரு எளிதான செயல் அல்ல. கஜம், குஞ்சரம், ஹஸ்தி என்று யானையை குறிக்கும் சொற்கள் யானை உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் பின்னால் இருந்து பார்க்கும் அந்த காட்சியை இந்த கர்ப்பகிரகம் பின்புறம் அமைவதால் அதற்கு கஜபிருஷ்டம், ஹஸ்தி பிருஷ்டம், குஞ்சரக்கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது போன்ற கஜபிருஷ்ட கர்ப்பகிரக அமைப்பை உள்ள மற்றும் ஒரு ஆலயம் சென்னைக்கு அருகில் உள்ள மானாம்பதி திருக்கரையீஸ்வரர் ஆலயம் ஆகும். சென்னையிலிருந்து திருப்போரூர் வழியாக மானாம்பதிக்கு செல்லும் தூரம் 57 கிலோமீட்டர். செங்கல்பட்டிலிருந்து மானாம்பதிக்கும் வரலாம் உரகடம் வழியாக. வேடுவன் வேடத்தில் பரமசிவனும் பார்வதியும் இங்கு வந்த பொழுது மான் ஒன்றின் மீது அம்பு தொடுக்கிறார் பரமசிவன். அதனால் இத்தலத்திற்கு மான் அம்பு எய்திய பதி என பெயர் வந்தது. இப்பொழுது அந்த பெயர் மருவி மானாம்பதி ஆயிற்று. சோழர் காலத்தில் வானவன் மாதேவி என்று அழைக்கப்பட்ட இத்தலம் மருவி இன்று மானாம்பதி ஆனது எனவும் கூறப்படுகிறது. மானாம்பதிக்கு வானவன் மாதேவி என்ற பெயருடன் சதுர்வேதி மங்கலம், களக்காட்டூர் எனவும் பெயர்கள் உள்ளன. சோழர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தின் முன் மண்டபம் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தேய்பிறை பைரவர் மற்றும் வளர்பிறை பைரவர் என இரு பைரவர்கள் இவ்வாலயத்தில் உள்ளனர். ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளும் தூண் மற்றும் இதர வேலைப்பாடுகளும்
நம் முன்னோர்களின் திறனை வெளிப்படுத்தின. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே திரம்பகி தேவி கௌரி நாராயண நமோ நமோஸ்துதே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்டும் கன்றாவமையும் குன்றாயமையும் கழிவி நீலா உடலும் சலியா மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொலையும் தொலையாத நிதியமும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரியிலது மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதேச உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. திருக்கரை சாய் மகாதேவாய் மகாதேவம் சமர்ப்பயாமி. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றி என் உள்ளமும் நானும் கிடந்து அலைந்து எத்தொழிந்தேன். திரு ஒற்றியூரா திரு ஆலவாயா திருவாரூரா. இவ்வாலயத்தில் உள்ள திருக்கரை ஈஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நம் நன்மைகள் பல பெறலாம். குறிப்பாக தொண்டை வியாதி, தைராய்டு போன்ற துன்பங்கள் நீங்கவும் இங்கு வழிபாடு நடைபெறுகின்றன. குரல் வளம் பெருகவும், ஆஸ்மா போன்ற நோய்கள் விலகவும் இங்கே வழிபாடு நடைபெறுகின்றன. சிற்றம்பலம். என்னோட பேர் திருமேனி ஐயா. இந்த ஊர் பேர் வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம். அது நாளையிலேருந்து ராஜா காலத்தில் மாறினதால மான அம்பு எழுதின்னு வச்சாங்க ஐயா. அது இப்போ நாளையில மான அம்பதியாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி பேச்சுத்திறன் இல்லாமல் குரல் வளம் கிடைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த குரல் வளம் கிடைக்கும். அதேமாதிரி சுவாமிக்கு பண்ணுற விபூதி ஆஸ்மாவுக்கு ரொம்ப விசேஷம். இங்குள்ள தாயாரின் திருப்பெயர் பாடலாம்பிகை. இத்தலத்தின் பெருமையை பாடலாம்பிகை என்ற பெயரே நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லவா? பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கம் என்பதை நமக்கு உணர்த்தவே கஜபிருஷ்டம் அமைப்பான விமானத்தின் உள்ளே பரமசிவன் இவ்வாலயத்தில் திருக்கரை ஈஸ்வரராக நமக்கு காட்சி தருகிறார். ஸ்தல விருட்சமாக வில்வமரம் இவ்வாலயத்தில் இருப்பதுடன் அருகே பல மூலிகை செடிகளும் அரிய மரங்களும் நம் மனதை அமைதிப்படுத்துகின்றன. சென்னைக்கு மிக அருகில் உள்ள இந்த மானாம்பதி திருக்கரை ஈஸ்வரர் ஆலயத்தை நாம் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். இது போன்ற மிக பழமையான நம் ஆலயங்களை பராமரிக்கவும் காப்பாற்றவும் நாம் நம் கடமையாக எடுத்து செய்வோம். இந்த கோவில் இன்னும் டெவலப் பண்ணோம்னா நம்ம செடி செட்டில் நிறைய சேர்ந்துச்சுமாம்மா, செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத செய்யறதுக்கு ஆள் நிறைய வேணுமா. அந்த மாதிரி செய்து நம்ம கோவில் இன்னும் டெவலப் பண்ணணும். எத்தனையோ தலைமுறைகளை கண்ட இது போன்ற ஆலயங்களை நாம் பராமரிப்பதால் வரும் தலைமுறையினரும் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் இல்லையா? ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.